வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்.ஆர். சேகர் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் நிலவும் குழப்பத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சென்னை வந்திருக்கும் போது ராகுல் காந்தி நிர்வாகிகளிடத்துலையும் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்துலையும் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. தென் மாநிலங்களில் விரைவில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றும் அப்படின்னு அமித்ஷா இங்கே வரும்போது பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் காலூன்றுவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக பல தடவை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ உடனடியாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, கள யதார்த்தம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை தொண்டர்களை உற்சாகமூட்டுவதற்காக தலைவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மதிமுக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்காத ஆதரவை காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இப்படி பல கேள்விகள் பேசலாம். ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்தி அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? முதல்ல தமிழ்நாட்டில் குழப்பம் இருக்காங்கிற கேள்வியிலேருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல குழப்பம் இருக்குதுங்கிறத இப்பதானே கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருக்குது. 16 எம்எல்ஏ, 17 எம்எல்ஏ, 18 எம்எல்ஏ, 22 எம்எல்ஏன்னு இப்ப கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல 60 நாள் கழிச்சு நாங்க சொல்லுவோம் அப்படின்னா 60 நாள் முடிகிறப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான அடுத்த 6 மாச பீரியட் முடிஞ்சிருது. அதனால தமிழகத்தில் குழப்பம் இல்லைன்னு ஒரு சின்ன குழந்தை கூட ஒத்துக்காது. ரெண்டாவது, ராகுல் காந்தி சொன்னது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான அப்ரோச்சோட அவர் சொன்னாரு. ஏன்னா ஒரு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியை மட்டும் அவர் மையப்படுத்தி சொல்லல. அவர் சொன்னது ஒரு கதை மாதிரி சொன்னாரு. அதாவது நான் ஒரு மவுண்டனியரிங் கோர்ஸ், மலையேற்ற கோர்ஸுக்கு சைன் பண்ணியிருந்தேன். அப்ப இந்தியா ஃபுல்லா இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்னை சவுத் இந்தியன் சொல்றாங்க, ரொம்ப புலம்பிட்டே இருந்தாரு. நீங்க சவுத் இந்தியால தானே வந்திருக்கீங்க, சவுத் இந்தியன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் தமிழ் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவர் ரொம்ப சொல்றாரோ அப்படின்னு நினைக்கலாம் சில பேரு. ஆனா அப்படி இல்ல. தமிழ்ங்கிறது ஒரு தனித்த அடையாளம் உள்ள ஒரு இனம், அது ஒரு பாரம்பரியமானது, கலாச்சாரமானது. தமிழ் மொழி வேற மொழியிலிருந்து தோன்றின ஒரு மொழி அல்ல. அது ஒரு தானா வந்த ஒரு உருவாகி வளர்ந்த ஒரு மொழி. அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்த மொழி. அந்த மாதிரி அந்த மாதிரி தமிழர்களுடைய தனித்த தொன்மையான பழமையான அடையாளம் இந்தியாங்கிற அடையாளத்துக்கு வலு சேர்க்குது. அதை பலவீனப்படுத்துற முயற்சி எதையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு பிஜேபி அந்த முயற்சியை செய்யறாங்க. தொடர்ந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீது, உங்களுக்கு தமிழருடைய பாரம்பரியத்தின் மீது, மொழி மீது ஒரு அடி விழுகிற ஒரு சூழல்ல அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் கேண்டிடாவே சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி மக்கள் இந்த நேரத்துல இப்படி பிஜேபி அவர்களை ஒடுக்குகிற ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சி எதிர்வினையாற்றணும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதான் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு வரலாற்று கடமை இந்த இடத்துல இருக்கு. அதனால எல்லாரும் கிராமத்துக்கு போய், மூத்த தலைவர்கள் உட்பட அனைவரும் கிராமத்துல போய் வேலை செய்யணும் அப்படிங்கறது அவரோட ஓவரால் கன்செப்ஷன். சும்மா குழப்பம் இருக்குது, நம்ம வளர்ந்துக்கலாம்ங்கிறது மட்டும் இல்ல. அது காஷ்மீர் மாதிரி அது தேர்தல் தொடர்பானதும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு ஆழமான ஒரு கன்சர்னோட சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எப்படி காஷ்மீர் ஏலினேட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட தன்மை வருது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் முன்னாடி, ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வீடியோ. பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, நீங்க தமிழ்நாட்டை எப்ப இந்தியாவோட சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த அந்நியப்படுத்தல் தன்மை காஷ்மீர்ல வந்துருச்சு மொத்தமா. தமிழர்களும் அப்படி ஒரு அந்நியப்பட்டு விட கூடாது. அது தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ இல்ல இந்தியாங்கிற அடையாளத்திற்கோ சரியானதல்ல அப்படின்னு ஒரு லார்ஜர் கன்சர்னோட அவர் அதை சொன்னாரு. அப்புறம் ரெண்டாவது, நீங்க பொலிட்டிக்கலா பார்த்தா ஒரு கட்சி அமைப்புகளை வலுப்படுத்தணுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. சோ அப்ப அதை செஞ்சாதான் நீங்க மக்களோட நின்னு போராட முடியும். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவரோட உறுதியான நிலைப்பாடு. இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனித்து விடப்படக்கூடாது, தனிமைப்பட்டு விடக்கூடாது, அதனால சரியான விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள்ல தான் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அதுக்கு வெறும் சிம்பிளா ஒரு கட்சி வளர்க்கறது மட்டும் இல்ல நான் சொல்றது. அதுக்கு அதையும் தாண்டிய ஒரு கடமை உணர்வு இருக்கு அப்படின்னு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கான பாதையாக மட்டும் நீங்க அதை பார்க்கல.
இல்ல, ஆட்சி அதிகாரம்ங்கிறதே ஆட்சியோ அதிகாரமோ அரசியலோ அப்படிங்கறது நீங்க மக்களுடைய பணியாற்றும் பொழுது மக்கள் வந்து நெருக்கடியில் இருக்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து மாட்டுக்கு வாக்கு கூட போடக்கூடாது, மாட்டுக்கு மூக்கனாங்க இருக்கக்கூடாது, சந்தையை மக்கள் நடத்தக்கூடாது, மாட்டை 6 மாசத்துக்கு விற்க கூடாது, நீ விவசாயி நிரூபிக்கணும், விவசாயி இனத்தை போய் விவசாயின்னு போய் நிரூபிக்கிறது, இப்படி எல்லாம் மக்கள் மீது அழுத்தங்கள் வர்றப்ப நீங்க மக்கள் சார்பா நிக்கிறப்ப நீங்க அரசியல் வெற்றிங்கிறது டிஃபால்ட்டா வர்ற ஒண்ணுதான். அரசியல் வரலாறு நமக்கு அதான் சொல்லுது. ராகுல் காந்தி பேசியது தொடர்பாக அல்லது ஜோதி சொன்ன விளக்கத்திற்கு பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கழிச்சு பேசலாம். நீங்க அமித்ஷா பேசுறதும் டாக்டர் தமிழிசை பேசுறதுக்கும் எப்படி சொல்றீங்க? தென் மாநிலங்கள்ல கால் பதிப்போம், தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவோம் அப்படின்லாம் சொல்றீங்களே. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற திராவிட கட்சிகள் இவங்க யாரோடையும் எந்தவித கூட்டணியும் இல்லாம தமிழ்நாட்டில் செல்வாக்கோட கால் பதிக்க முடியும் அப்படின்னு உண்மையிலேயே நம்புறீங்களா? இது 2 விதமாக இதை பார்க்கணும். ஒன்று வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் வந்து காங்கிரஸ் வந்து 67 வருடம் ஆண்டுது. ஒரு அகில இந்திய கட்சியால் ஒரு மாநிலத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய அளவு காமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது, அல்லது காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்ததாக அன்றைக்கு இருந்த கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்தது. அதுவும் ஓரளவுக்கு உண்மை. அதனால் மாநில கட்சிகள் வளர ஆரம்பிச்சது, குறிப்பாக திமுகவினுடைய செயல்பாடுகள் சரியில்லாததால் அதிலேருந்து பிரிந்த அண்ணா திமுக வரிசையாக மாறி மாறி இவர்கள் வந்தார்கள். இவர்களுடைய மெயின் கோஷமே மாநில சுயாட்சி, மத்தியில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இன்ஜஸ்டிஸ் விளைவிக்கப்படுகிறது, தேசிய கட்சியால் மாநிலத்துக்கு செய்ய முடியாது என்கின்ற அழுத்தமான வாதம். அதற்கு தூபம் போடுகின்ற மாதிரி மத்தியில் ஆண்ட காங்கிரஸும் செயல்பட்டது. எனவே மக்கள் நம்பினார்கள். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாநில கட்சிகளே மாநிலத்துக்கு செய்ய முடியவில்லை என்கின்ற அதிருப்தி மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதிருப்திக்கு மகுடம் வைக்கின்ற மாதிரி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சிகள் ஆளுங்கின்ற கட்சியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். இந்த சூழ்நிலையில் மக்கள் இப்படி திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். குழப்பம் அப்படிங்கிற சொல்லுக்கான காப்பிரைட்டு காங்கிரஸ்ட இருக்கு. இங்க வெற்றிடம் பிஜேபி தலைவர்கள் சொல்றது தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடத்தை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு. இல்லை, அது இருக்கலாம். அது ஒரு பக்கம். இரண்டாவதாக இந்த 3 ஆண்டு கால மத்திய ஆட்சியினுடைய காரணமாக மாநிலங்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படாது என்பது மட்டுமல்ல, மாநிலங்களில் இதுவரை அதிகமாக ஆட்சி நடத்திய காங்கிரஸ் அது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அது வந்து மாநிலங்களில் நலனை செய்யவில்லை என்று மாநில மக்கள் நினைத்த காரணத்தினால் ஒரு 13 மாநிலங்களில் பிஜேபியிட கொடுக்கக்கூடிய அளவில் முழு ஆட்சி அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் அதுக்கு ஒரு உதாரணம். எனவே அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிலைமையை மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யக்கூடியதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்ததன் காரணமாக மாநிலங்கள் பிஜேபி பக்கம் சாய ஆரம்பித்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்தை நிரப்ப மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வர முடியும் என்கின்ற, அதனால அந்த வெற்றிடத்தை நிரப்புவோம் என்கின்ற வாதம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ரெண்டோடையும் கூட்டணி இல்லாமலே அந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நம்புகிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்திலும் சரி, திமுகவோட அதிமுகவோட உங்களுக்கு கூட்டணி இருக்காது அப்படின்னு உறுதியாக நம்பலாம். உறுதியாக நம்பலாம். நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைய நிலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை தனியாக முழுமையாக மாற்று அரசியலை தமிழகத்துக்கு தந்து அதன் மூலமாக முழு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான வேலைகள் தான். அதனால வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஆட்சியினுடைய 3 ஆண்டு கால செயல்பாட்டினால் ஏற்பட்ட குடுவில். இரண்டாவது, ஏற்கனவே மாநில கட்சிகள் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தி அதன் மேல் ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி, ஊழல் மற்றும் செயல்பாடின்மை. இந்த 2 காரணத்தினால்தான் அமித்ஷாவும் சரி தமிழிசையும் சரி இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். போயஸ் தோட்டத்தால் ஏற்பட்ட ஒரு வெற்றிடத்தை போயஸ் தோட்டமே நிரப்பும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பற்றி என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது கண்ணாடி முன்னால் பார்க்கக்கூடிய நபர் அவர் அழகாக இருக்கிறார் என்கின்ற திருப்தி இல்லாமல் போனால் கண்ணாடியை பார்க்க மாட்டாங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், இருப்போம் என்கின்ற நம்பிக்கை. ஆனால் அந்த செயல்பாடுகளை அசஸ் பண்ணி எடை போட்டு அதற்கு தீர்ப்பு தருவது மக்கள்.
ஆகவே வெளியிலிருந்து பார்க்கின்ற போது அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்கிறது. தலைமை இல்லாத கிரைசிஸ், இரண்டாவதாக உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்சி கிரைசிஸ், ரெண்டில் இருக்கிறது. எனவே இந்த பலகீனமான சூழ்நிலையிலே கூட ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தெம்பு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு சூழ்நிலையில் கழகங்கள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத தமிழ் மக்கள் என்கின்ற சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று அமித்ஷா சொன்னனுடைய அர்த்தம். சரி, தமிழ்நாட்டில் வெற்றிடம், தமிழ்நாட்டில் குழப்பம் அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எதேனும் இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமோ அந்த மாற்றத்தினால் வரக்கூடிய பிரச்சனையாகவோ மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கல. களத்தில் இன்னைக்கு வரலாறு காணாத வறட்சி என்பதை நாம் சந்தித்து வருகிறோம். வறட்சி என்பதை அது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 200 அடி 300 அடின்னு போர் போட்டு இப்போ 1200 அடி 1400 அடின்னு போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனவே மழை வருவது இல்லை என்பது மட்டுமல்ல, நம்முடைய நீர் வளங்கள் அளிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டு இருக்கிறதாக நினைக்கிறேன். ஆனா அதை தெளிவாக்கிட்டு வெளியில போலாமா அந்த லைனுக்கு? இல்ல, நாங்க அதாவது நீங்க ஒருவருடைய மறைவோ ஒருவருடைய ஓய்வோ இங்கு வெற்றிடத்தையோ குழப்பத்தையோ ஏற்படுத்தவில்லை. நபர் சார்ந்தது இல்லை, கொள்கை சார்ந்தது அரசியல் அப்படின்னு அந்த அடிப்படையில இங்க வெற்றிடமோ குழப்பமோ இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விவசாய நெருக்கடியும் தொழில் சார்ந்த நெருக்கடியும் கல்வி, உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த நெருக்கடியும் இருக்கும்போது நாம 2017 பட்ஜெட் நிதியை ஒதுக்கிட்டு மானிய கோரிக்கை கூட்டம் நடத்தாம நடுவுல மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அரசியல் விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பார்த்துட்டு இருக்கிறதே மக்கள் களத்துல மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கும் போது அவர்களை ஒரு கேலி பொருளாக, கோமாளிகளாக சித்தரிக்கக்கூடிய அரசியல் சூழலே மோசமானதுன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க பிரதமரை சந்தித்து ஒரு முதல்வர் கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை வாசகத்தை படிக்கும் போதே நமக்கு மிக கடுமையான கோபம் வருகிறது. என்னன்னா 17,000 கோடி ரூபாய் நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை தாமதமாக பெறுகிறோம், பல மாதங்கள் இழுத்தடித்து பெறுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக போக வேண்டியது, நம்முடைய கிராமங்களுக்கு நரேகா வேலை திட்டம், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் சம்பளமா போக வேண்டியது. எத்தனை மாதங்கள் நம்ம எவ்வளவு இழப்புகளை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கோம், அவர்களை எவ்வளவு கடனாளி ஆக்கிட்டு இருக்கோம், நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடி, குழப்பம் என்று சொன்னா நேரடியா சாமானிய மக்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான். அந்த நெருக்கடியை தான், அந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடியை தான் நீங்க நெருக்கடின்னு சொல்லுவீங்க. அதுதான் முதன்மையான நெருக்கடி. அதை பாராமுகமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்கள், எதிர் எம்எல்ஏக்கள்ங்கிறத வச்சு இந்த நெருக்கடியை நீங்க இந்த ஆதரவு இதெல்லாம் எண்ணிக்கை அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் அம்பலப்படுத்தப்பட வேண்டியது. ஆனா எதன் மீது அம்பலப்படுத்தப்பட வேண்டியதுன்னா, நீங்கெல்லாம் உங்க வாழ்க்கை இவ்வளவு துயரத்திலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பாருங்க, அரசியல் என்கிற மேடையில என்ன சதுரங்க காய்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, யாரை யார் ஆட்டு விற்கிறார்கள், என்ன கேஸ், யார் மேல என்ன ரெய்டு, எதற்காக அந்த ரெய்டு விடப்பட்டது, அந்த ரெய்டுல என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதற்கு பிறகு யார் யாரை குற்றவாளி என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள், அவர்கள் அதே உறவை மறைமுகமாகவும் கடைபிடிக்கிறார்களா, நேரடியாக என்ன பேசுகிறார்கள், எல்லாத்தையும் நம்ம பேசலாம். மொத்தத்துல பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் பாக்கி வைத்திருக்கும் தொகை தமிழ்நாட்டுக்கு 16,959 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. மார்க்சிஸ்ட் கட்சி அந்த குற்றச்சாட்டை வைக்குது. சிந்தனும் அதை கோட் பண்றாரு. என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது 3 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கக்கூடிய இது, அதனுடைய கடன் வாங்குவதற்கு எந்த அளவுக்கு லிமிட் இருக்கோ அதை மீறி போனது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை விஷயங்களான மின்சார டிபார்ட்மெண்ட்லாம் பெரிய நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற அளவில் ஒரு நிதி சார்ந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த 17,000 கோடிக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வரப்போகுது என்னங்கிற விஷயங்கள் மத்திய அரசு சொல்லும், அல்லது அது சம்பந்தமான இன்டீரியர் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. அதனால அதுக்கு பற்ற விமர்சனங்கள், அதற்கு பற்றிய விமர்சனங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அது அரசு எப்படி கொடுக்கும், இவர்கள் என்ன கொடுக்க மறந்தார்கள். செய்திகள்ல டிபார்ட்மெண்டா போய் தங்களுக்கு வர வேண்டியதை இங்கிருந்து அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது செய்தியில வருது.
என்ன காரணத்துக்காக நீங்க கொடுக்கலங்கிறது இன்னர் டீடைல்ஸ் வந்து தெரியல. ஆனா அங்கிருந்து வர வேண்டிய தொகை இருக்குது, அதற்காக அமைச்சர்கள் அங்கு போகிறார்கள்ங்கிறது அவ்வப்போது செய்திகள்ல வரக்கூடியது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்களா, இதை வந்து அதாவது அரசாங்கம் இவர்களுக்கு ஒதுக்கிய தொகை என்னவோ அந்த தொகையை உடனடியாக கொடுக்கிறது, உடனே ரிலீஸ் பண்ணுது. சாதாரணமாக அதற்கு அந்த செலவு செய்ததற்கு கணக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தொகை வரும். இதுதான் அரசாங்கத்தின் முறை. எனவே இந்த டீட்டெயிலை சரியாக புள்ளி விவரங்களோடு நம்ம சொல்லணும்னா இது கொடுத்ததுனால இது வந்திருக்கு, இது கொடுக்காதனால வரல. இதே மாதிரியாக மத்திய அரசு நிலுவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ பாக்கி இருக்கிறது, இப்போது கேட்டு இருக்கிறார்கள், இப்போது கொடுத்திருப்பார்கள், இனி வரப்போகும். இதுதான். அதை பற்றி நான் வந்து நம்ம சகோதரி ஜோதிமணிக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த ராகுல் காந்தி அவர்கள் பேச்சுங்கிற பேச்சில் ஒரு தேசியத்தன்மை வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் போய் பிரிவினைவாதத்தை ஆதரித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் முன்னால எப்போ எந்த காலத்திலேயும் ஆதரித்தவர்கள். ஆனால் இப்போது கூட அவர்கள் பேசுகின்ற போது தமிழுக்கோ ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய வேர்களையும் ஆதி காலத்தையும் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இல்லை, நான் ராமுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சமீப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதோடு சேர்ந்த கிளை கட்சிகள் நீங்கள் இப்படி சொன்னால் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குமா என்பது கேள்விக்குறி என்கின்ற வாதத்தை இப்ப சமீப காலமாக அவர்கள் ஒவ்வொரு ஞானிக்கும் கடந்த காலம் உண்டு. இல்ல, இப்ப சமீபத்தில் ஒவ்வொரு ஞானிக்கும் கடந்த காலம் உண்டு. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் எதிர்காலம் உண்டு. அதாவது அரங்கில் இருக்கிற ஜோதியை தவிர மீதி 2 பேரும் சார்ந்த அரசியல் அமைப்பு அல்லது நீங்க பண்பாட்டு அமைப்பு இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட காலங்கள் இருந்திருக்கா? தடைப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி அல்ல. ஆனா RSS அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்குது இந்திய அரசால. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கு. அரசியல் கட்சியாக இதோடு இணைப்பது. நீங்க துணை கிளை கட்சிகள்னு பேசும்போது கோட்சேக்கு விழா எடுத்து உங்களுடைய கிளை கட்சி அதே மகாராஷ்டிராவில் இந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? துணை கட்சி துணை அமைப்புகள் துணை அமைப்பு நான் சொல்லுவது நாம அதுல இல்ல. நான் சொல்ல வர விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில அவர்கள் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக போக முடியாது, பிரிவினைவாதம் இல்லாத ஒரு விஷயம் வேண்டுங்க நல்ல அழுத்தமான தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு சமீப காலத்துல இருந்ததுன்னா அது இந்திய அரசோடு மிகவும் நெருக்கமாக இருந்ததுதான் அதற்கான காரணம். நீங்க வந்து அவங்களை இன்னும் பிரிவினைவாதிகள் மறுபடியும் ராமுக்கு நான் ரொம்ப ஸ்பெசிபிக்காக சொல்லுகிறேன். அவர்கள் சமீப காலங்களில திராவிடர் கழகமோ அதோடு சேர்ந்திருக்க மற்ற இயக்கமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது கட்ட பேச்சாளர்களோ இந்த ஒரு விஷயத்தை மத்திய அரசு திணிக்குமானால் தமிழகத்தின் வரைபடத்தில் இந்தியா இருக்க வேண்டியது கேள்விக்குறி என்று பேசியிருக்கிறார்கள். இன்றும் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்திய மக்களை மதத்தால், இனத்தால், மொழியால் பிரித்தாளுகின்ற பிரிவினைவாதத்தை கைக்கொள்கிற ஒரு கட்சி 50களில் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற பிரிவினைவாதத்தை கோட் பண்றது வேடிக்கையானது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி. நீங்க 15 நாளைக்கு முன்பு பிஜேபி வந்து எப்படின்னா மத இன மொழி கலாச்சார அடையாளங்களை அழிக்க முற்பட்ட பொழுது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்கள் திராவிட நாடுங்கிற ஒரு டேகை வந்து நீங்க ஒரு ஹேஷ்டேக ட்விட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ட்ரெண்ட் ஆச்சு. இது வந்து திமுகவோ இல்ல வேற அரசியல் கட்சிகளோ பண்ண ட்ரெண்ட், தென்னிந்திய மக்கள் பண்ண ட்ரெண்ட் அது. சோ அந்த அளவிற்கு வந்து பிரிவினைவாதத்தின் அழுத்தத்தை மக்கள் உணர்றாங்க. ஒண்ணு. 2வது சகோதரர் சொன்ன ஒண்ணுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து 16,550 கோடிக்கு நமக்கு பெண்டிங் பணம் மட்டுமல்ல, 14வது நீங்க நிதிக்குழுவுல தமிழகத்திற்கு 6,000 கோடி ரூபாய் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் இளைஞர்கள், மாணவர்கள், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்த கல்வி கடனை ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்தில் மோடி அவர்களின் அரசாங்கம் நிறுத்தியது. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு நகை கடன்ங்கிறது லைஃப் லைன் மாதிரி, தாலி உட்பட கொண்டு வச்சு கடன் வாங்கிட்டு வருவாங்க. நகை கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தினார்கள். நீங்க வந்து உரமானியத்தை உயர்த்தினார்கள். வறட்சி நிவாரண 24,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டது. சுதந்திர இந்தியாவில்
முதல் முறையாக தமிழகம் இவ்வளவு பெரிய வறட்சியை சந்திக்குது. கொங்கு மண்டலத்திலேயே கூட தற்கொலைகள் நடக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வறட்சி நிவாரணம் நமக்கு கிடையாது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் 75,000 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்யுது. எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தொடர்பான விமர்சனங்களையும் அதை பற்றியே தமிழர்கள் மீது அடிபடுகிற ஒரு கட்சியை எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் கேட்கிறேன். ஜோதிமணி வந்து தொடர்ந்து இதையே தான் சொல்லுவாங்க. அவங்க கடைசியில மாட்டை கொண்டு வந்து மரத்துல கட்டிட்டாங்க. இவ்வளவு செய்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி செல்வார்கள்? கேரளாவில் பசுமாட்டை நட்ட நடு ரோட்ல வெட்டி மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு ஆதரவு தெரிவித்த இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பசுவதை தடையை பசுவதை தடையை ஆதரிக்கிறோம், பசுவதை தடைக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு கட்சி ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லையே. இவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி திமுகவுடைய 2 முறை திமுகவை டிஸ்மிஸ் செய்து மாநில சுயாட்சிக்கு பங்கம் விளைவித்தவர்கள் இன்றைக்கு திமுகவுக்கு நற்சான்று கொடுக்கிறார்கள். அந்த அரசியல் நம்மளால கல்விக்கு ஓபனா இப்ப வந்து ஓபனா இருக்கு. கல்வி கடனுக்கு தனி வெப்சைட் நேரடியா போலாம். காஷ்மீர்ல பிடிபியோட யார் கூட்டணியில் இருக்காங்க? அதாவது கூட்டணி வருகின்ற போது நாம கிளியர் கட்டா சொன்னோம். அதாவது மேண்டேட் பிஜேபிக்கு இல்ல, ஆனாலும் கூட இந்த காஷ்மீருடைய நன்மை கருதி நாங்கள் இதை செய்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு இன்றைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அது காஷ்மீரத்தினுடைய ஒருங்கிணைப்புக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. முன்னால இருந்த விஷயத்தை விட அதிகமாக ப்ராக்ரஸ் தான் ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் எப்படி நீங்க தொண்டர்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் தலைவர் இப்படி சொல்றாரான்னு நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க எத்தனையோ திட்டங்களை வந்து காங்கிரஸுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து தமிழகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். இன்னைக்கு பல மாசமா சம்பளம் இல்லாம இருக்கு. நீங்க கல்வி கடன், நீங்க விவசாயிகள், இந்த மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு அமைப்பு ரீதியாக மக்களிடம் எடுத்துட்டு போறது இல்ல. ராகுல் காந்தி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொன்னதுல ஒரு விஷயம் தெளிவு பெறாம இருக்கிறேன்னா, அதற்கு வந்து நீங்க தெளிவு பண்ணீங்கன்னா பரவாயில்ல. தெளிவுபடுத்த ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் பண்ணல. அதிமுக என்ன செய்யுது, திமுக என்ன செய்யுது, பாஜக என்ன செய்யுது, பாமக என்ன செய்யுதுங்கிறத பத்தி நீங்க பார்க்காதீங்க. நீங்க மக்களிடத்துல போங்க, உங்க வேலையை செய்யுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள்? இல்ல, அது சுய விமர்சனம் தான். ஏன்னா அவர் பொது வெளியில வச்சிட்டதுனால அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மக்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை 2 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு 100 நாள் வேலை செய்யறாங்க. 75,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி ஆயிருக்கு. 14 லட்சம் மாணவர்கள் கல்வி கடன் பெற்றிருக்காங்க. இத்தனை விஷயங்களை தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி செய்து இருக்கிறப்ப நீங்க 100 நாள் வேலை காட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு சோனியா காந்தி வேலை திட்டம்னே பல ஊர்ல சொல்றாங்க. இதையெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் என்று ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராமங்கள்ல போய் மக்களை சந்திச்சு சொல்லலை. சோனியா காந்தி வேலை திட்டம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஏற்கனவே விளம்பரம் வருது. இல்ல நான் போன பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டப்ப ஒரு அம்மா எங்கிட்ட ஓப்பனாவே கேட்டாங்க. நாங்க ஓட்டு கேட்க போனப்ப நாங்க போய் சொல்றப்ப, இதை சொல்றேன் எனக்கு வெக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா இந்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த திட்டத்தை கொண்டாந்ததுன்னு? சோனியா காந்தி கொண்டாந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாத? டிவியில காட்டுறாங்கல்ல, இதுல சம்பளம் குறைவு, அட்டை வர மாட்டேங்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்க வந்து எங்களோட நிக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. சோ மக்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மக்கள் போறது இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க மத்த கட்சிகள் என்ன பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வேலையை செய்யறாங்க, நீங்க உங்க வேலையை செய்யுங்கன்னு சொன்னாரு. ஒரு பிரேக்குக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லி, பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் கால் பதிப்போம் அல்லது வளர்வோம் அப்படின்னு சொல்றதுக்கான சூழல் எவ்வளவு தூரம் இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? பாரதிய ஜனதா அப்படி சொல்றதுக்கான பின்னணி நடவடிக்கைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா வந்து அது என்ன சோகம்னா, தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுத்து அந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மக்கள் தலைக்கு மேல் நடக்கக்கூடிய கணக்குகள். அதை தான் சொன்னேன். பல மிரட்டல்கள், அந்த மிரட்டல்களுக்கு தக்க மாதிரியான கட்சிகளாகவும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம். அதை நம்ம விரிவா பின்னால பேசுவோம். மிரட்டலுக்கு தக்க வகையில தான் அவங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதையும் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் திரைமறைவு பேரங்கள் என்ன நடக்கிறது என்பதை பயந்து போயிருக்கிறார்கள். பயந்து போய் இருப்பதற்கு தகுந்த மாதிரி இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர 2 பேருமே தமிழ்நாடு நடக்கல.
கையை உடைச்சிட்டாங்க கையை மறிக்க இல்ல ராகுல் காந்தி சொன்னது பார்வையிலே பயந்து போயிருக்காங்க. ஆமா, எந்த நீட் தேர்வுகளை தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக, தமிழ்நாட்டு சுகாதார திட்டத்தை பாதுகாப்பதற்காக எதிர்த்ததோ அதை நாம் இன்றைக்கு அமுலாக்கி அந்த தேர்வுகள் நடந்து அந்த தேர்வுகளில் கூட சரியான வினாத்தாள்கள் இல்லாமல் அது வழக்குல போயிட்டு இருக்கு. தரையில காலையே வைக்க வேண்டாம், கால் ஊன்றவே வேண்டாம், மேலிருந்து குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு மக்களை ஒரு கிள்ளுக்கு இரையாக்கி அவர்களை மிதிக்கிற வேலை. ஏன்னா தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்குது. இல்ல அதாவது ஒரு மாற்று கருத்து இல்ல. ராகுல் காந்தி சொல்றது எப்படி எல்லாரும் அதே மாதிரி எனக்கு இதுவும் புரியல. என்ன கேக்குறேன்னா பிரச்சனை, கால் ஊன்ற முடியாது, வேறு ஊன்ற முடியாது, கால் ஊன்றவில்லை, வேறு ஊன்றவில்லை, கால் ஊன்று விட மாட்டோம், காலே இல்லை. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நீங்க மத்திய எத்தனை ஆண்டு போராட்டம், உங்களோட மத்திய ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால ஒரு நிமிடத்துல நாங்க அதை இழந்து. அவங்க சொல்றது பொருள் வந்து உங்களுடைய கால்களை தரையிலேயே பட விடாம தோள்கள்ல தூக்கி சுமக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இது வேதனை, இது வேதனை, இது பயம், இது வந்து அதிர்ச்சி, இது இவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை, இவர்களால் முடியாத விஷயம். எனவே இந்த காரணத்தினாலே பாஜக மீது இப்படி அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல நபரோட ஏன் நிழல் யுத்தம் பண்ணுகிறீர்கள்? நிழல்னு சொல்றீங்க, இல்லைங்கிறீங்க. அப்புறம் இந்த வாதங்கள் அத்தனையுமே பொய்யாச்சு. நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள், மிரண்டு போயிருக்கிறீர்கள், அரண்டு போயிருக்கிறீர்கள். அதனால இப்படிப்பட்ட விமர்சனங்கள். விசச்செடினா அதை நீங்க முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும், அது மரமாகிற அளவுக்கு விடக்கூடாது. அததான் அதனாலதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வரவிடாமல் செடியே வளர விடாமல் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடைவேளை. 2009 தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகம் மொத்தமாக வாக்களிச்சதெல்லாம் மறந்துடாதீங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். மத்திய அரசு அமைச்சகங்கள், மத்திய அமைச்சகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கும் அது என்ன காரணங்கிறது டீட்டெயில்ஸ் தெரியல, அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். ரைட்டு, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும், அப்படி இருந்தால் பல நன்மை வரும் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து வருது. அதாவது கொடுக்காம இருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தால் இன்னும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் இருக்குல்ல, ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த பிரச்சாரத்துக்கு என்ன? இல்லை, இப்போ நான் வந்து அவருக்கு அந்த டீட்டெயில் தெரியலன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்த அந்த அறிக்கை கையில் இருக்கு, கடிதம் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் வந்து ஆனுவல் ஸ்பெஷல் கிராண்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. அது இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அதே மாதிரி 1500 கோடி ரூபாய் அளவுக்கான தொகை ஷெட்யூல் காஸ்ட் படித்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஊரக வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு கிராமப்புறங்களில் வளர்ச்சி, ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடந்த ஒரு மாதத்துலேருந்து 2 மாத காலத்திற்கான சம்பள தொகை அது வந்து கொடுக்கல. சரி, இப்படி கிராண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான துறைகளில் கிடைக்கல. சரி, இந்த வறட்சி பிரச்சனையவே பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் எப்படி கையாளுதுங்கிறத பார்க்கணும். அப்போதான் இந்த பிரச்சனைக்கு இவர்கள் தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் காணாத அளவிற்கான மிக அதிகமான விவசாயிகள் தற்கொலை, 4291 தற்கொலை நடந்திருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல வருது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப்ல வந்து நீங்க மிகப்பெரிய அளவு விவசாயம் எப்படி கையாளுறாங்க? அவர்கள் வந்து விவசாயம் என்பதை பிரைமரி துறையாக பார்ப்பதில்லை. அது வந்து நியோலிபரல் பாலிசிஸ் தான் அவங்க இன்னைக்கும் கடைபிடிக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வந்து விடுது. பணப்பெயர்கள் கண்டிப்பா காங்கிரஸ் சுவீகரிச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் நியோலிபரல் பாலிசி இருங்க, புதிய தாராளவாத கொள்கைகள் விவசாயத்தை அண்டர்மைன் பண்ணக்கூடியவைதான். அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார். சரி, இந்த கொள்கைகளை கடைபிடிக்கும் போது வேலை வாய்ப்பு வரும் என்று மக்களிடம் சொல்லப்படுகிறது, மக்களை நம்ப சொல்கிறார்கள். ஆனா கடந்த 3 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு உற்பத்தி என்பது மிகப்பெரிய அளவுக்கு தலைகீழாக குறைந்திருக்கிறது. நீங்க அதை பார்க்கணும். இல்ல 2 கோடி வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்லிட்டு 1.1 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கினா அது எப்படி சார் நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? ஏன்னா நீங்க இந்த ஆல்டர்னேட்டை பத்தி எல்லாம் பேசும்போது தமிழ்நாட்டில் மிக நெருக்கடியான பிரச்சனை 2 தானே. இது ஒண்ணு விவசாயம், என்றாவது வேலை உருவாக்கும். நீங்க கட்டுமான துறையில மைனஸ்ல வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க, அதான் இருக்கிற வேலையும் பறி போயிருக்கு.
அதே மாதிரி அது நிறைய பேச வேண்டியது. அது எல்லாம் இது பேசுறதுக்கான நேரம் அதிகமாக இல்ல. அதனால நீங்க ஏற்கனவே சொன்னதுக்கு வந்து அவங்க 2 பேரும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இல்ல நீங்க இது வந்து ரொம்ப கிளவரான குற்றச்சாட்டு. கிளவரான குற்றச்சாட்டு இல்ல, பிளைனான குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம் நான் அதுக்கு பிளைனாவே பதில் சொல்றேன். நில விவசாயிகள் நிலம் விவசாயிகளுக்கே சொந்தம் என்று நிலம் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிற காங்கிரஸ் கட்சியும் அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு நிலம் விவசாயிகள் நிலத்தின் அரசாங்கத்திற்கே சொன்ன நில அபகரிப்பு சட்டம் கொண்டு வருகிற பிஜேபி விவசாயிகளை சந்திக்க மறுக்கிற ஒரு பிரதமர் இருக்கிற நாட்டில் 75,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்த காங்கிரஸ் கட்சி ஒண்ணா இன்னைக்கு வந்து விவசாய தொழில்ல ஓவர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதுல இருந்து ஓவர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் தொழிலை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்ன பிரதமரும் காங்கிரஸ் பிரதமர் தான். இல்ல அதே பிரதமர் தான் அத வந்து நீங்க எல்லாமே செலக்டிவா நம்ம கோட் பண்ணணும்னா பண்ணலாம். அவர் வந்து எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்து ஒரு கொங்கு மண்டலத்துல இருந்து வர சேகரன் கொங்கு மண்டலத்துல இருந்து தான் வராங்க. ஒரு பகுதியினர் வந்து இன்னைக்கு தொழிலை நோக்கி முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு வந்து விவசாயம் நொடிச்சு போன ஒரு நேரத்துல கொங்கு மண்டலம் மட்டும் ஓரளவுக்கு சாப்பாட்டுக்காவது இருக்குது அப்படின்னா நாங்க தொழில் வளத்தை வச்சிருக்கோம். அதனால வந்து விவசாய கூலிகளாக இருந்தவர்களின் ஒரு பகுதியினர் இன்னைக்கு வந்து கொங்கு மண்டல தொழில்களோட வளர்ச்சிக்கு மிக பெரிய முக்கிய முதுகெலும்பா இருந்திருக்காங்க. அது அந்த நோக்கத்துல தான் மன்மோகன் சிங் சொன்னாரே ஒழிய அல்ல. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடக்கிறப்ப மத்திய பிரதேசத்துல மன்சூர்ல 5 விவசாயிகளை நீங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டு படுகொலை செய்திருக்கிறது பாஜக. என்றைக்காவது விவசாயிகள் போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி இந்த 60 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை ஒடுக்க நினைச்சிருக்குதான் நீங்க பாருங்க. அதனால வந்து இது வந்து ரொம்ப பிளைன் அக்யூசேஷன் நம்ம அப்படி வைக்க முடியாது. நியோ லிபரல் பாலிசி பிஜேபி நாங்க வந்து விவசாயத்திற்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், அதே மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அது நேரு காலத்துல இருந்து தொடர்ந்து நடக்குது. இப்பதான் வந்து 5 முதலாளிகளுக்காக மோடி அரசாங்கம் அவர்கள் நடத்துறாரே ஒழிய மத்தபடி 2க்கும் பேலன்ஸ் வேணும்ங்கிறது தான் எங்க பாயிண்ட். அடுத்து வந்து நம்ம அந்த பேசுறதுல காங்கிரஸ் பத்தி நம்ம பேசுறப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் குறைபாடுகள் இருக்குல்ல, நீங்க மக்களை சந்திக்காதது, அங்க ஒரு டிசிப்ளின் இல்லாதது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல தடையா இருக்கிறதே ஒழிய தமிழக மக்களுக்கு மத்தியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் ஷெட் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து அமைப்புகளை சரி பண்ணி கொண்டு ஒற்றுமையோடு களத்துல போய் வேலை செஞ்சா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இடம் வந்து உறுதியா இருக்கு. அதை தான் நேற்று ராகுல் காந்தி சொல்றாரு. மக்கள் வந்து பிஜேபி வேணான்னு மக்கள் நிக்கிற மாதிரி காங்கிரஸ் வேணான்னு மக்கள் நிக்கல. காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கூட்டணியில இருக்கிறீங்களே, அதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கூட்டணிங்கிறது தேர்தல் சம்பந்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி, அவங்க களத்துல வேலை செய்யறாங்க, அவங்க அமைப்புகளை பலப்படுத்துறாங்க. காங்கிரஸ்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி, நாங்க களத்துல வேலை செய்யணும், நாங்க அமைப்புகளை பலப்படுத்தணும். அரசியல் கட்சிகள் வந்து அடிப்படையில மக்களோட தான் இருக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பிரச்சனையில அமைப்புகளை பலப்படுத்தி கொண்டு திரும்ப கூட்டணி வச்சுக்கலாம். அதான் இல்ல அரசியல். நீங்க 90களுக்கு அப்புறம் கூட்டணி இல்லாத அரசியல் எங்க இருக்கு சொல்லுங்க. அதாவது பிரிவினைவாதத்தின் உச்சத்தில் இருக்கிற பிடிபியோடவே அவங்க கூட்டணி தான் வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அதான் மக்களையே மாத்துறது. தேர்தலுக்கு முன்பு பிரிவினைவாத கட்சி பிடிபி, நாங்க அப்படி இல்லை. நாங்க தேர்தலுக்கு முன்பே ஒரு பொது திட்டத்தோட தான் மக்களை சந்திக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு இந்தியா ஃபுல்லா பிரச்சாரம். இந்த பிடிபி வந்து பிரிவினைவாத கட்சி, பாகிஸ்தானை ஆதரிப்பவர்களை ஆதரிக்கிறார்கள், இவர்கள் வந்து பிரிவினைவாதிகளை ஊட்டி வளர்க்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு அதே பிரிவினைவாதிகளுடன் எந்த அடிப்படையில் போய் பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க? காஷ்மீர்ல ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? இல்ல அதுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில இருந்த கட்சிகளுக்கெல்லாம் இதே போன்று கடுமையான 2004வது தேர்தல்ல ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தோட தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலை ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்காக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வீடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கியது யாரு? அதற்கு பிறகு ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு திமுக உள்ளிட்ட ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? தேர்தலுக்கு பின்னால உண்டான உறவுகள் பத்தின்னு சொல்லாதீங்க. இல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் நீங்க ஒரு காலகட்டத்தில் எதிரெதிராக இருந்த கட்சிகள் கூட்டணியாக இருப்பதும், கூட்டணியாக இருந்த கட்சிகள் பிரிந்து எதிரெதிராக தேர்தலை சந்திப்பது இந்திய அரசியல் வரலாறு நடக்கிறதே இல்லையா? இல்ல அது காங்கிரஸ் கட்சி செய்யறப்ப மட்டும் அதுக்கு ஒரு தத்துவமே சொல்லி வச்சிருக்கிறோம். அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு. அதன்படி காங்கிரஸுக்கு பொருந்தும். காங்கிரஸ் அதை பத்தி அது எக்ஸம்ப்டட். அவங்க பண்ணினால் அது குற்றமே கிடையாது. நாங்க குற்றமே இல்லாத விஷயங்களை தாங்க பண்ணுவோம். அவங்க சொல்றதுக்கு நீங்க எதை பதில் சொல்லணும்? இல்ல நானே ஒரு இந்த புள்ளி விவரங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது. நான் சொல்றது வந்து
சகோதரி ஜோதிமணி தொடர்ந்து சொல்கிறார் 5 கம்பெனிகளுக்கு பிஜேபி தான் எல்லாம் கொடுத்தது. அந்த 5 கம்பெனிகள் 6 மாதத்துக்கு முன்னால் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 135 லட்சம் கோடி கடந்த 2010-13 2008-13 5 ஆண்டு காலத்தில் கொடுத்தது காங்கிரஸ். அதுதான் வராக்கடனில் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 7வது மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது மாநிலம் தமிழ்நாடு. 16-17 15-16 ரெண்டுலேயுமே அந்த அளவுக்கு முழு பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பணத்தை வந்து 100 ரூபா இருந்தது 120 ஆக்கி அதுவும் பண்ணுமே தான் நேரடியாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகிறது. அதில் இடையில வந்து லீக்கேஜ் கொடுத்து அவங்க கட்சிக்காரங்க கொடுத்து கமிஷன் வாங்கிட்டாங்களே அதெல்லாம் இல்லாத பண்ணினது. விவசாயி பணம் விவசாயிக்கு போகிறதை செய்திருக்கிறோம். எனவே இதெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறார்கள். தவறான தகவல். 187 ரூபாய் வந்து கடைசியா 2014 நீங்க 90 ரூபாயில் ஆரம்பிச்ச வேலை வாய்ப்பு திட்டம் கடைசியா காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியேறப்ப 187 ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் 40 ரூபாய் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வந்து நீங்க 2014க்கு பின்னாடி ஒரு பைசா கூட இந்த அரசாங்கம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஏத்தாது மட்டுமல்ல 4 மாதங்களாக சம்பளம் இல்லாம இன்னைக்கு 100 நாள் வேலை செய்யறவங்க நிக்கிறாங்க. சரி, இந்த புள்ளிவிவரங்கள் மக்களுக்கு தெரியும் யார் சரியா சொல்றாங்கன்னு தெரியும். அதனால அதுக்கு நான் போவதற்கு தயாராக இல்லை. இப்போ இவங்களுடைய குற்றச்சாட்டுல வந்து விவசாயத்தை பற்றி தொடர்ந்து சொல்றாங்க. அதாவது இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவை பாழ்படுத்தி சீரடித்து ஒரு பயங்கர பாதாள குழி தள்ளிலேருந்து இப்போ தூக்கிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து அந்த முன்னேற்றத்தில் வருகின்ற போது அது மிராக்கிள் பண்ண முடியாது. பல்வேறு விஷயங்களை முன்னணியில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஊரக வேலைவாய்ப்பு, விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான தொகையே 26% போன பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் கூட்டி இருக்கு. இல்ல ரொம்ப தவறான தகவல். அருண் ஜேட்லி போய் நாங்க போறப்ப விவசாயத்துறை வளர்ச்சி வந்து 4.5 பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட்ல 48,000 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. 4.5 காங்கிரஸ் அரசாங்கம் 2014ல ஆட்சி விட்டு வெளியேறப்ப விவசாயத்துறையின் வளர்ச்சி 4.5%. இன்னைக்கு வந்து விவசாயத்துறையின் வளர்ச்சி -1.4%. நீங்க வந்து மத்திய மாநிலத்தில் ஒரே கட்சி அப்படி சொல்லி மாநிலங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ். அப்பதான் நாங்க கொடுப்போம். அதே முழக்கத்தை இல்ல அப்படி எந்த காலத்திலயும் சொல்லல. இந்த மாநிலம் ரீஜனல் பார்ட்டி தமிழ்நாட்டுல அந்த குரல் கேக்குறோம். இல்ல ரீஜனல் குரல் கேக்குறோம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்ஸ் முழுசா மாநிலத்துக்கு வந்து சேர்ந்து அது சரி. இப்ப ரோடு போடுறோம், ரோட்டுக்காக 30,000-40,000 கோடி ஒதுக்குறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது அந்த ரோடுல வந்து ஏராளமான ஊழல் நடக்குது. எனவே இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் மக்களுக்கு முழுதாக வந்து சேருவதற்கு மாநிலத்தில் பாஜக இருந்தால் அது நலமாக இருக்கும் என்பதைத்தான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இவ்வளவு விஷயங்கள் சிறப்பாக செய்தோம் அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில இவ்வளவு விஷயங்களை சிறப்பாக செய்தோம்னு சேகர் சொல்றாரு. ஆனா மக்களிடத்துல பேசும்போது தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதை எல்லாத்தையும் எல்லாரும் சொல்றாங்க. மக்களிடத்துல வாக்கு கேட்டு போகும்போது இந்த பேச்சை எல்லாம் விட அவர்கள் வந்து வாக்கு வங்கி தொடர்பான பேச்சுக்களை அதிகமாக பேசுறதை பார்க்க முடியுது. இல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப சமீபத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல கூட சீதாராம் யெச்சூரி பேசும்போது இந்த தேர்தல் மக்களை வாக்கு வங்கிகளாக கணக்கிட்டோம்னு சொன்னா அது 2+2 4 தான். ஆனா இதையே மக்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் தீர்வுகளை தேடி மக்கள் மத்தியில் நாம் சென்று ஒரு அரசியல் கட்சியாக தேவையான நாட்டு வளர்ச்சிக்கான கடமையை நம்ம மாற்றணும்னு சொன்னா, மக்கள் போராட்டங்களை வலுப்படுத்தணும்னு சொன்னா 2+2 = 22ன்னு சொன்னார். நான் இந்த இடத்துல அதை நினைவூட்ட விரும்புறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, நாடு முழுக்க விவசாயம் மிகப்பெரிய நெருக்கடி. நீங்க சொல்ற அந்த 2+2 = 22 வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்றேன். சிறுபான்மை இன தலைவர்களை ராகுல் காந்தி சந்திச்சு பேசுறாரு. அது வந்து இழந்த செல்வாக்கை அவர்களிடமிருந்து பெறுவதற்காக, அவர்களை சமாதானப்படுத்துவதற்காகங்கிற தகவலோட செய்திகள் போடுறாங்க ஊடகங்கள்ல. இல்ல அது கரெக்ஷன் இருக்கு, நான் சொல்லிடுறேன். அவர் வந்து சிறுபான்மையினர் மட்டும் சந்திக்கல. நீங்க தொடர்ந்து ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்ன நீங்க மலைவாழ் மக்கள் சமூகத்தை சேர்ந்த லீடர்களை சந்திச்சாரு. அதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்ன தலித்துகளை சந்திச்சாரு. அடுத்த வாரம் வந்து பெண்களை சந்திக்க போறாரு. தொடர்ந்து
போன வாரம் ஃபுல்லா வந்து நீங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சாம் பிட்ரோடா நியமிக்கப்பட்டார். அதனால தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் கட்சியோட முன்னணி அமைப்புகளை வந்து ரிஃபார்ம் பண்ணி வலுப்படுத்துறதனோட ஒரு பகுதியாக அந்தந்த முன்னணி அமைப்புகளை சேர்ந்தவர்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. வேறு வார்த்தைகள்ல சொல்றதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரிஜினல் ஓட் பேங்க், ஒரு உயர் மட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த பழைய ஓட் பேங்க் பெண்களை நீங்களும் சேர்த்துக்கீங்க. ஏன் நாங்க அவ்வளவு என்ன பாவம் பண்ணிட்டோம்? உயர் லெவல்ல இருக்கக்கூடியவங்கன்னு நான் பெண்களை ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். நீங்க அப்படி சொல்லிதான் எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி இல்ல. இப்போ அதான் நம்ம வந்து அந்த ஓட் பேங்கை ரிவைவ் பண்றதுக்கான முயற்சியில காங்கிரஸ் இருக்கு. அவங்க எது செய்தாலும், பிஜேபி எது செய்தாலும் ஓட் பேங்குக்காக, மெஜாரிட்டி ஓட் பேங்குக்காகன்னு எளிதாக நீங்க சொல்லிடுவீங்க. நான் சொல்லல, நீங்க உடனே கை இல்ல ஒரே ஒரு தரவு மட்டும் கொடுக்க விரும்புறேன். லேட்டஸ்ட் இப்போ வந்து குஜராத்தில் இதில் வெஸ்ட் பெங்காலுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து 27%. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் 18. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வேலை வாய்ப்பில் அவங்க 2 பேருக்கும் 2% தான். அதே சமயத்தில் குஜராத்தில் 8% முஸ்லீம்ஸ், 8% அரசு வேலை. அதே மாதிரி கல்வி அறிவு 73.5% முஸ்லீம்ஸ், நேஷனல் ஆவரேஜ் 59.1%. 22 ஆண்டு கால குஜராத்தில் முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் விரோத, மைனாரிட்டி விரோத பிஜேபி அரசாங்கம் அவர்களை எந்த அளவுக்கு வசதி இருக்கிறது, அந்த விரோதம் ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தெரியல. அதனால இன்னொரு நாள் பேசலாம். குஜராத்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி பற்றி நாடாளுமன்ற தேர்தல் காலத்துல பேசினாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து பேசியதுல இருந்து என்ன முரண்கள் இருக்குங்கிறத திரும்ப அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பேசுனீங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதை இன்னொரு நாள் தனியாக பேசணும்னாலும் பேசலாம். இந்த அடையாளங்களோட அவங்க அரசியல் செய்யும் போது சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வேறு இந்துக்கள்ங்கிற கேட்டகரிக்குள்ள வரவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மிக பெரும்பாலானோர் உழைக்கும் மக்கள்ங்கிற அடையாளத்தோட வந்தா தான் நீங்க சொல்ற சீதாராம் யெச்சூரி சொல்ற 2+2 = 22ங்கிறதே நடக்கும். அவங்க இந்துக்களாக இருக்கிற வரைக்கும், அவங்க சிறுபான்மையினராக இருக்கிற வரைக்கும், அவங்க வந்து பழங்குடியினராகவோ தலித்துகளாகவோ இருக்கிற வரைக்கும் அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற அமைப்புகளோட தான் அவங்க போறாங்க. நீங்க 2+2 = 2ங்கிற ரிசல்ட்டே கூட வரலாம். அந்த அடையாள மீட்புக்கு இல்ல என்ன நடவடிக்கை இருக்குது? இது வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் நீங்க சொல்ற எல்லா அடையாளங்களாகவும் அவர்கள் உணர்கிறார்கள். அடையாளம் மேல ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா என்ன சிக்கல், நீங்க இன்னைக்கு மாட்டிறைச்சி விற்பனைக்கு மாடுகளை விற்க தடை அப்படின்னு ஒரு சட்டம் வருது இல்லையா? உடனே இது ஒரு சிறுபான்மை எதிர்ப்பு என்று மட்டும் பார்ப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரியான அடையாள அரசியல் வழிவகுக்கும். ஆனா அதை தாண்டி இது விவசாயிகளுடைய பொருளாதாரத்தின் மீதும் சிறு சிறு விவசாய சந்தைகளின் மீதுமான தாக்குதல் என்று மிகச் சரியாக சுட்டிக்காட்டுவதற்கு கம்யூனிஸ்டுகள் தேவை. இதை மக்களிடம் நாங்கள் முன்வைப்போம். மக்களிடம் ஏன் முன்வைக்கிறோம்? உங்களை உழைப்பாளியாகவும் விவசாயிகளாகவும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்படி பார்க்கிறவர்கள் அந்த அரசியல் கட்சிகள் உங்களுக்காக போராடும் போது, உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது நீங்கள் அதை அடையாளம் காண வேண்டும் என்று நாங்க சொல்றோம். இந்த அப்பீல் என்னைக்கு மக்களிடம் போய் சேருதோ அன்றைக்கு நான் குறிப்பிடுகிற மாற்றம் இந்த நாட்டுக்கான மாற்றம். அவர் கூட சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவ்வளவு கடன் கொடுத்தாங்க, நாங்க கொடுக்கல. கடன் கொடுக்கிறது வங்கியோட வேலை, வசூல் பண்ண மாட்டேங்கிறதுக்கான அதை நான் சொல்றதுக்கான காரணம் இருக்குங்க. இந்த இடத்துல அதை நான் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. கிட்டத்தட்ட 2 இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா அவங்க 2 பேரும் அதுக்கு பதில் சொல்லல. நீங்க எங்களுடைய சேமிப்பு பணத்தை இப்படி அரசியலை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக என்னுடைய சேமிப்பு பணம் யாரோ ஒருத்தருக்கு வராக்கடனாக போகுதுன்னு அதற்கு தான் வங்கியில அந்த மாதிரி ஏற்பாடு இல்லைங்கிறதுக்காக புதிய சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை அரசாங்கம் இதுவரையில அந்த கலெக்ஷன் கிரிக்கெட் 14க்கு முன்ன இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு தான் நம்ம மாடு, எருமை, மாதா
மதம் சாதின்னு பேசிட்டு இருக்கோம். 1992 அதனோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு பாக்குறோம். இந்திய பொருளாதாரம் வலிமையா இருந்த ஒரு பொருளாதாரத்தை இன்னைக்கு 3 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரம் புதைக்கப்பட்டு விட்டது. நீங்க எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட் நெகட்டிவ்ல இருக்கு, அக்ரிகல்ச்சர் growth நெகட்டிவ்ல இருக்கு. சோ இந்த அடையாளங்களை பற்றிய பேச்சு 47ல இருந்தே தொடங்கிடுச்சு. அதற்கு முன்னால இருந்தே தொடங்கிடுச்சு. அதை ஒட்டி அரசியல் வந்து அப்ப இருந்தே தொடங்கிடுச்சு. நிறைவு செய்யணும். உங்களுடைய இறுதி கருத்தாக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கை வளர்க்க சொல்லி ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிருக்காரு. அதற்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இல்ல? அதான் இந்த அடுத்த ஒரு 4 மாதத்திற்குள்ள மிக தீவிரமான திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அமல்படுத்திட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி தொடங்கப்பட்டிருக்கு. அமைப்புகள், கட்டுமானங்கள், நீங்க அது சமூக வலைத்தளங்கள் உட்பட அனைத்தையும் ஒருங்கிணைச்சு மிக தீவிரமாக களத்திற்கு காங்கிரஸ் கட்சி செல்லக்கூடிய பணியை ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறார். அது வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது வளர்ச்சி அடைவதற்கு என்ன திட்டங்கள் இருக்கு? நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். உங்களுடைய இல்ல, ரொம்ப சிம்பிள். அதாவது மாநில கட்சிகள் தோல்வி அடைந்து விட்டது. மாநில கட்சிகளை நம்பிய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது. அதை இந்தியாவில் முதல் கட்டமாக 2014 ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் மதவாத கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது இவருடைய இதில். அதனால மக்கள் மதவாதம் என்கிற வாதத்துக்கு மிகப்பெரிய மரண அடி கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில். அதனால பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். வெற்றி அடையும் சொல்லி 2 பேரும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இந்த அமர்வில் கலந்து கொண்டதற்கு மூவருக்கும் எங்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.